இது என்ன விளக்கம் தெரியுமா? 4,460 என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 1,460 மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும். சாப்பிட்றது மட்டும் இல்லை, சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, சரிதானே? சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்ல வந்தேன்? ஆனால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சொல்லுதாரு. ஆனால் பேலன்ஸ்டு டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, நீங்கள் மாத்திரையை ஒழுங்காக போட்டாலும் சரி, மாத்திரையை ஒழுங்காக போட்டாலும் சரி, எந்த நோயும் கண்டிப்பாக சரி ஆகாது. எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது. அது ஏன் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியானா மட்டும்தான் நீங்கள் சுகர் மாத்திரை இல்லாமல் வாழ முடியும், இந்த இன்சுலின் ஊசி இல்லாமல் வாழ முடியும். நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே யோசித்து பாருங்கள். எத்தனை வருஷம் மாத்திரை போட்டுட்ருக்கீங்க, கணக்கு போட்டு பாருங்கள். இன்னும் எத்தனை வருஷம் மாத்திரை போடணும்? ஏதாவது நோய் என்னைக்காவது சரியாக இருக்கா? இதுதான் ஒரே கேள்வி. சரியாக இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, சரியாயிட்டு சார் அப்படின்னு. மாத்திரை போட்டு எனக்கு இந்த நோயெல்லாம் சரியாயிட்டுன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ, அவேர்னஸ் வீடியோ. புரிஞ்சுதா இல்லையா? அப்போ என்ன முக்கியம்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். வேறு என்ன பண்ணாலும் எந்த நோயும் கண்டிப்பாக சரியாக தவிர கடைசியில் மாத்திரை சாப்பிட்டு கடைசியில் கிட்னி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம மாத்திரையை பழி போடுறதில்ல எந்த தவறும் இல்லை. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. நிறைய பேருக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?